நான் சொன்ன விஷயம்லாம் ஒரு டாக்குமெண்ட்ல போட்டிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். அந்த டாக்குமெண்ட் லிங்க்கை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு, இப்போ நான் என்னன்னு சொன்னா ம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரீயாக கூட பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஓகே செகண்ட் ஓகே. அடுத்த தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். ஓகே. இப்போ ஓகே. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ். யா. ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் நீங்க பேஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய ப்ரௌசர்ல. ஸோ பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேரக்டாவே சாட் ஜிபிடியோட ஜிபிடி வெர்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நம்ம நார்மலா என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கான கஸ்டமைஸ் டைட்டில் தென் புக்குக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண போறோம். ஜஸ்ட் நீங்க இதுல லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டா நம்ம ஸ்டார்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்க மொபைல்ல இருந்து யூஸ் பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட் ஸ்டார்ட் டைப் பண்ணலாம். ஸோ சிஸ்டம்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீவேர்ட் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்க. ஆமா, அந்த ஸோ டாக்குமெண்ட் அதுக்கடுத்து ஷேர் பண்ணுங்கம்மா. அந்த எஸ். கூகுள் டாக்குமெண்ட் எல்லாருக்கும். யா. ஓகே. ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்துருப்பேன். ஸோ இதுல வந்து சார் சொன்ன ப்ராம்ப்ட் தென் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம் பேக் டு சாட் ஜிபிடி. இதுல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க இன்கேஸ் லாங்குவேஜ் மாத்தணும்னா நீங்க லாங்குவேஜ் மாத்திக்கலாம். இல்ல இதுவே ஓகேனா ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிசினஸ் கோர் எக்ஸ்பர்டைஸ் என்ன? ஸோ அது மேபி உங்களுடைய லைக் எதுல உங்களுடைய நீச்சு சொல்லலாம், இல்லை நீங்க என்ன பண்றீங்க கரெக்டா அது சொல்லலாம். அடுத்து உங்க டார்கெட் ஆடியன்ஸ், நீங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ல யாருக்கு ஆக்சுவலா பெனிஃபிட் இருக்கு, ஸோ அவங்கள நீங்க மீன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ கோச், ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் இருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ நீங்க அவங்கள மென்ஷன் பண்ணணும் செகண்ட்ல. தென் தேர்ட் ஒன்று வந்து உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட கரெக்ட் ஆஃபர் என்ன. ஸோ நீங்க வந்து ஒன் டு ஒன் பண்ண போறீங்களா இல்ல ஆன்லைன் கோர்ஸா பேஸ்ட் ஆன் யுவர் நீச். நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டா இருந்தீங்கன்னா யூ கேன் கிவ் லைக் ஆன்லைன் கோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் பிசினஸ் பண்றீங்க இல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா யூ கேன் கிவ் ஏஜென்சி சர்வீஸ். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய நீச், அதாவது இது எல்லாமே கனெக்டா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு உங்களுடைய கோர் எக்ஸ்பர்டைஸ் என்ன, அடுத்தவங்க டார்கெட் ஆடியன்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போறீங்க, அது என்ன விஷயம். அதுக்கு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒன் சொல்லிட்டு என்னுடைய எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கிறது ஃபிட்னஸ் கோச். ஓகே. தென் டூ என்னோட என்னுடைய லைக் டார்கெட் ஆடியன்ஸ் நான் யார சொல்றேன்னா, லைக் இப்போதைக்கு நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டேன். த்ரீ வந்து லைக் நான் என்ன பண்ண போறேன்னா ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஃபிட்னஸ் கோச் நான் வந்து என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட டார்கெட் ஆடியன்ஸ், நான் வந்து இவங்க எப்படி ரீச் அவுட் பண்ண போறேன்னா த்ரூ ஆன்லைன் கோர்ஸ் நான் சர்வீஸ் பண்ண போறேன். ஸோ இது கொடுத்தோடனே இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்து ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ண சாட். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபர் நேம் லைக் இதை நீங்க கொடுக்குற மாதிரி எக்ஸாம்பிள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. யா ஃபர்ஸ்ட் வந்து கோ ஹை டிக்கெட், இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹெட்லைன் ஆப்ஷன் ஒன் பிரைமரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு டோன்ல உங்களுக்கு கொடுக்கும், ஒவ்வொரு ஆங்கிள்லயும் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுல நீங்க பெஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கான லைக் ஆஃபர் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு நீங்க 1 லேக் ஒன் லைக் 1.2 லேக்ஸ் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ல 9 மந்த்ஸ்க்கு 15K பர் மந்த் அந்த மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணலாம். மோர் ஆர்லெஸ் ஏன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா 1.2 சொல்லும் போது அவங்க ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ண தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம், அதாவது எப்படி நீங்க இதை கொண்டு போக போறீங்க, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் 3 வரைக்கும் கொண்டு போகலாம். ஃபேஸ் 1 பொறுத்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீக் இது எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா வரும், அதை நீங்க கேதர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய போனஸ் பேக் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த வேல்யூமே சஜஷன்ஸ் கொடுத்துருக்கும், இதையுமே நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நியூட்ரிஷன் ப்ளூ பிரிண்ட்டையுமே ஒரு போனஸா கொடுத்துருக்கு. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு அடிஷனலா அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் கொடுத்து அடுத்த தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த இது வந்து லைக் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க செல் பண்ணலாம். ஸோ நீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ செல், கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்க, தென் பேரண்ட் அப்ரூவல் அவுட்கம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து முக்கியமா இருக்கிறது அந்த கிளைண்ட் ஆர்ஓஐ, அதாவது கிளைண்டோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தென்
ரிசல்ட்டோட முக்கியமான விஷயம். ஸோ கன்வர்ஷன் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெயின் கான்ஃபிடென்ட் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த விஷயங்கள் பண்றாங்க. இதை தாண்டி அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் அப்கிரேட். ஏன்னா ஒரு ஃபிட்னஸ் கோச் நான் அவனுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஒரு லைஃப் அப்கிரேட் பண்ணணும் வைக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய அவங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு மாடர்ன் அண்ட் அக்ரெசிவா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைப்லயுமே உங்களுக்கு ஒவ்வொரு வகையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் பண்ணும். தென் லாஸ்ட் உங்களுக்கு வருதுதான் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ பிஃபோர் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கலாம், இல்லை கோர்ஸ், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல உங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க இதுல லேர்ன் பண்ணா உங்களுக்கு எனக்கு கிடைக்க போகுது. ஸோ ஏன்னா ஒரு புக் எடுத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கணும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கணும். இதெல்லாம் கேஸ் ஸ்டடி இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து டாப் 10 பிரீமியம் பெய்ட் இ புக்ஸ். ஸோ இதுல நீங்க ஒரு புக்கோட கண்டென்ட் எடுத்துக்கணும். இதை கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நீங்க யூ கேன் லைக் கோ ஃபார் டைரக்ட்லி லைக் உங்களுடைய காமா இ புக்கு நீங்க போய் ஜஸ்ட் அதை கோதரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வர ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்க ஒவ்வொரு விஷயம் கேதர் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் வர 100 கிளைண்ட் அக்விசிஷன் பிளான் எப்படி பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ உங்களுக்கு இது எல்லாமே உங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸ் கோச் எடுத்துக்கேன். ஓகே, இது எல்லாமே டிஃபரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் நம்ம வார்ம் அப் பண்ணணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் மூலம் நீங்க வந்து சோஷியல் மீடியா மூலமா ஈஸியா பண்ணலாம். இதெல்லாம் மெட்டா ஆக்ஷன் தான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடி உங்களுக்கு சஜஷன் பண்ணுதுன்னா ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுல என்ன விஷயங்கள் பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதே தான் யூடியூப்லுமே ஸ்டூடெண்ட் ஃபிட்னஸ் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரீயா ஒரு 5 day டிசிப்ளின் சேலஞ்ச் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து. ஸோ இது வந்து ஃபேஸ் 1. இந்த ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். அதாவது பெய்டு ஆட்ஸ் மூலியமா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ் கொண்டு வரேன். அவங்களுக்கு என்னோட இ புக்கை நான் செல் பண்றேன். அந்த இ புக்ல தான் நான் வந்து எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒரு லைக் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எவ்ரி பேஜஸ் இல்லைன்னா ஒரு சர்டன் சாப்டர் முடியும் போது ஒரு 1-to-1 ஒரு கன்சல்டன்ட் யூஆர்எல் நீங்க அதுல கொடுத்துக்கலாம். ஸோ பீப்புள்ஸ் ஒன்ஸ் அதை ஃபுல்லா வாஸ்ட் முடிச்சாலும் சரி, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே அவங்க அவங்ககிட்ட 1-to-1 புக் பண்ணி ஃபர்தரா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் இது முக்கியம்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு உங்க கிளைண்ட்ஸ்க்கு நீங்க லைக் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபர்தரா மூவ் ஆவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் முக்கியம். தென் 9th ஒன் வந்து உங்களுடைய ஃபனல்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன் மாடல். ஸோ எப்படி உங்களுடைய ஃபனலை நீங்க கொண்டு போகலாம். ஸோ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5000 லீட்ஸ் வராங்கன்னா அதுல அப்ளை 10%. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரேஷியோ மாதிரி வரும். ஸோ 1:2:2.5 ரேஷியோல நீங்க இதை பிரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 500 பேர் அப்ளை பண்றாங்க. அதாவது நமக்கு 5000 லீட்ஸ் வராங்கன்னா அதுல ஒரு 500 பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அது ஒரு 500 பேர்ல 100 பேர் தான் புக்குக்கான கால்ஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம 25 சேல்ஸ் வரலாம். ஸோ இதைப்படி இந்த ரேஷியோல நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு நியர்லி யூ கேன் ஏர்ன் 30 lakhs rupees. ஸோ இது எப்படி சாத்தியமா உங்களுக்கு இந்த ரேஷியோ தான். ஸோ அதுக்கு நம்ம இந்த லீட் ஜென்ரேஷன்ஸ் தான் we put in a lot of efforts on these 3 phases. ஓகே, இந்த 3 phases தான் நமக்கான லீட் ஜென்ரேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபேஸ் 1 என்னவா எடுத்துக்கலாம்னா ஒரு ஆர்கானிக் இன்ஸ்டியூட் எடுத்துக்கலாம். ஃபேஸ் 2 வந்து உங்களுடைய பெய்டு இன்ஸ்டியூட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 2 விஷயங்கள். ஏன்னா ஆர்கானிக்கா நீங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்றீங்களோ அதை போட்டு தான் உங்களுக்கான ஆடுமே விசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ அதான் இந்த பனலுக்கான ஒரு எக்ஸாக்ட் ஒரு விஷயம் வந்து. அடுத்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆஃபர் சம்மரி பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் பண்ணாலுமே நீங்க லாஸ்டா எப்படி அதை நீங்க ரீகால் பண்றீங்க அவங்களுக்கு, எப்படி இந்த ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து நான் எலக்ட் ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி இருக்கிறேன். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.2 lakhs. தென் டியூரேஷன் 90 days சேலஞ்ச். தென் அவுட்கம் பாத்தீங்கன்னா பாடி அண்ட் டிசிப்ளின் கான்ஃபிடன்ஸ். இது யாருக்கான சூட்டபிள்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா ஹெல்த், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரியர் எக்ஸலரேஷன். அடுத்து போனஸா நான் 8 பிரீமியம் சிஸ்டம் நான் ப்ரொவைட் பண்றேன். அடுத்து அப்ளிகேஷன் அண்ட் கால்ஸ் என்ரோல் பண்றதுக்கு. ஸோ இதுதான் என்னுடைய சீட் பாத்தீங்கன்னா 20 தான். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கால் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஃபர்தரா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா யூ கேன் கிவ் நெக்ஸ்ட். ஸோ இங்கே உங்களுக்கு எல்லா விஷயம் இருக்கும். ஒரு இ புக் லைக் ஒரு இ புக்குக்கான விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா இதே சேல்ஸ் பேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்கணுமா, ஸோ இல்லைன்னா ஒரு பெய்டு இ புக்குக்கான டிசைன் பண்ணி கொடுக்குமா இருக்கும். எது தேவையோ நீங்க அதை சொல்லலாம். நீங்க டிசைனை பண்ணிட்டு இதை கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க டைரக்டாவே இதை கேட்கலாம். ஸோ நீங்க ஒரு இ புக் பண்ண போற முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஆட் திஸ் ஜிபிடில என்ன கேட்கலாம்னா எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி கொடுங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் வச்சு நான் வந்து என்னுடைய காமா ஏ நான் கிரியேட் பண்றேன். அதாவது எதுக்கு நம்ம காமான்னு நிச்சயம் பண்ணோம்னா ஏஐ பிளாட்ஃபார்ம்
ஸோ ஒவ்வொரு டூலுக்குமே ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம டூலோட நேம் இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ நீங்க காமா ஏன் மென்ஷன் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இ புக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஓகே, பட் இதுவே நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா ஷோ பண்ண முடியுமா? ஷோ பண்ண முடியாது. ஸோ வி நீட் எ பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் இ புக் இட்ஸ் காமா. ஸோ நீங்க ஜஸ்ட் நெட்ல போயிட்டு காமா ஏன்னு டைப் பண்ணாலே ஓகே தான். ஓகே, இந்த விஷயம் காமா ஏ. ஓகே, கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுல உங்களுக்கான விஷயத்தை நம்ம பேஸ் பண்ணுவோம். நீங்க வந்து காமா ஏ 4 டைப்ஸா யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க சாரி. ஸோ ஒன்று நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஜென்ரேட் பண்ண முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. ரெண்டாவது அதாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளா டெக்ஸ்ட் மேனுவலா கொடுக்கறது, இல்லைன்னா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா உங்க நெட்ல ஃபைல் ஆர் பிடிஎஃப் நீங்க அப்லோடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க 4 டைப்ஸ்லயும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஜென்ரேட் போயிடலாம். ஜென்ரேட் வரும்போது ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் என்னோட சேட் ஜிபில போயிட்டு எங்க இதுதான் this one, yeah, like yeah, right from AI create entire ebook regard one scenario. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த ப்ராம்ப்ட் சையத்மா அதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கம்மா. டோன்ட் யூஸ் தி டிஃபரண்ட் ப்ராம்ப்ட். யா, நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கேன் இல்லையா? யா, எஸ் சார். அதே ப்ராம்ப்ட் அதே த்ரெட்ல யூஸ் பண்ணுங்க. இதுதான் சார். ஆமா, இதான். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருப்போம். இதுக்கு ஏத்த மாதிரி செல் பிரீமியமா அந்த டாபிக் கூட சேர்த்து. ஓகே, யா, ஓகே. ஓகே. டாபிக் வந்து அந்த டாபிக் யா இதுல நான் ஒரு டாபிக் வந்து ஹவ் டு பில்ட் எ கரியர். ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டாப் 3 எடுத்துருவோம். அது வந்து நம்ம ரேங்க் பண்ணிருப்போம் 1 to 10 வரைக்கும். யா, ஓகே. டாபிக் அண்ட் ஆத்தர் நேம் வந்து உங்க நேம் போட்டுக்கோங்க. ஆத்தர், யா. குட். யா. சோ இந்த ப்ராம்ப்ட்மே நான் உங்களுக்கு அகைன் சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த ப்ராம்ப்ட் ஆல்ரெடி உங்களுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் டிரைவ் ஃபோல்டர்ல இருக்கும். சோ இல்லைனா நீங்க டைரக்டா இதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி உங்களோட சாட் ஜிபில நீங்க போட்டுக்கலாம். சோ பர்டிகுலர்லி திஸ் ஜிபிடி மாடல். யா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கும். இது ஜஸ்ட் நீங்க உங்களுடைய காமா இதை ஜென்ரேட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். சோ லைக் ஸ்டாப். யா, சரி, நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுறதும் கேட்கல. சரி, இப்பதான் சார் பேசுறேன். ஓகே சார். யா, ஓகே. அதுல டீடைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டீடைல்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டீடைல்டு கீழே நான் 3வது மேல டீடைல்டு. ஓகே, குட். மத்ததெல்லாம் ஓகே சேம். அண்ட் இங்க விஷுவல்ஸ் வேணா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். யா, ஆமா, ஏதாச்சும் விஷுவல் வியூ மோர் கொடுங்க. மேல வியூ மோர்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். வியூ மோர். ஓகே. சோ இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல், லைட், டார்க்னு. சோ உங்களுக்கு ப்ரொஃபஷனலா கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா இருக்கும் கலரிங் வந்து. சோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க் அண்ட் தீம் இல்ல லைட் தீம் இல்லைனா யூ கேன் யூஸ் தட். சோ எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. சோ இப்போ நான் பிரீமியம் லைக் எனக்கு இதை 4 மோட்லயும் வேணும்னா நீங்க 4மே எனபிள் தட். இப்போதைக்கு நான் லைக் எனக்கு லோட் ஆகிட்டு. ஸோ நான் தெரியுது. ஸோ இந்த மாடலே எடுத்துருக்கேன். எனக்கு இதுவே ஓகே தான். இல்லைன்னா பெஸ்ட். இது குட்டா இருக்கு.
ஸோ தீமை செலக்ட் பண்ணணும் நீங்க. தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எது ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏதாவது மாடல் யூஸ் பண்ணா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இது எல்லாமே ஒவ்வொரு லைக் என்ன சொல்லணும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் டு கேதர் தி இமேஜஸ். ஸோ அதே மாதிரி எந்த இமேஜ் மாடலும் யூஸ் பண்ண போறீங்க ஆட்டோல கொடுத்தா பெட்டர் தான். இதெல்லாம் உங்களுக்கு பர்டிகுலர் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் உங்களுக்கு கொடுத்த கிரெடிட் வந்து யூசேஜ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டா 360 கிரெடிட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ அக்கௌண்ட்லயே உங்களுக்கு வந்து. ஸோ நீங்க நேனோ பண்ணா கொஞ்சம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க கீவேர்ட்ஸ் ஆட் லைன் எடிட். யா ஓகே, யா இல்லஸ்ட்ரேஷன் வந்து இமேஜ் ஆர்ட் ஸ்டைல் வந்து லைன். ஓகே, லைன் ஆர்ட். அதான். அதே மாதிரி உங்களுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான ஸ்டிக் வேணும். மினிமம் ஸ்டிக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுடைய என்டையர் புக்குமே. அதுக்கு அடுத்து ஃபார்மேட் முக்கியமான விஷயம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல தேவைப்படுது, டாக்குமெண்ட் ஃபார்மெட்டா இல்ல ஒரு பிரசன்டேஷனா இல்ல வெப்பேஜா? வெப்பேஜ்னா என்னன்னா நீங்க இந்த யூஆர்எல்ல ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ்க்கு. டாக்குமெண்ட்னா யூ கேன் டவுன்லோட் இட் ஆஸ் ஸ்டோர் ஆன் யுவர் டிரைவ் லிங்க். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கிற அதர் திங்ஸ் லைக் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட்ல வேணும். கார்ட் சைஸ் இருக்கு, லெட்டர் ஃபார்மேட்னா லைக் ஒரு பெரிய ரேஷியோல இருக்கு இது வந்து உங்களுக்கு. தென் A4 ஷீட் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்றது தான். சோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா லைக் A4 ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் டன். சோ நான் அகைன் ரீகால் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துமே சோ நம்ம இங்க டீடைல்ஸ் கொடுக்குறோம். டீடைலா உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் டீடைலா வரும். அதே மாதிரி நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்க டோன் இது ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி டோன் இருக்கா, யூ கேன் ஆல்சோ லைக் அதையும் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய அவுட்புட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகேனா ஓகே, அதர் லாங்குவேஜ் நீங்க அதுவே கொடுத்துக்கலாம். தென் விஷுவல் பார்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க ஜஸ்ட் இந்த வியூ ஓவர் கிளிக் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனலா வேணும், டார்க் தீமாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை இது சஜஷன் பண்ணும். ஸோ இதை முடிச்சிட்டீங்கன்னா டன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான். இது நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம். ஏஏ டேட் பண்ணிக்கும், இல்லைன்னா நீங்க பர்டிகுலர் மாடலை செட் பண்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஆட்டோ கொடுத்தேன்னா ஏஏ அதுக்கான பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து கான்ஃபிகர் அதிகமாக பண்ணணும் அவசியம் இருக்காது. அடுத்து ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை கொடுக்கணும். அடுத்து அவுட்புட் ரேஷியோ கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 கார்டுக்குள்ள உங்களுக்கு இ புக் ஃபைல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்மளோட ஃபனலுக்கான லான்ச்சர் இது வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் மினிட்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இது கேதர் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்டா இது கண்டென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிஒய் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து அது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் டாபிக் எல்லா இமேஜுமே அதுவே ஆட் பண்ணிடும். உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இல்ல ஏதாவது எடிட் பண்ணணும்னா இதே பண்ணிக்கலாம் மேனுவலாவே. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்மே ஜாமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து நீங்க ஷோ ஆகும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ராப்ளம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் யூஸ் கேஸ் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு அப்ப ஃபீல் பண்ணணும் இது வந்து அவங்களுக்கான விஷயம் சொன்னாதான் அவங்க ஆர் கோயிங் டு ரீட் அப் ஃபர்தர். ஸோ அதே மாதிரி எவ்ரி டைம் கால் டு ஆக்ஷன் வந்துடும். ஸோ ஏன்னா இதை படிச்சுமே உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா தே கேன் புக் அப்பாயின்மெண்ட் ஃபார் ஒன் டூ நோ. ஸோ அதனால நம்ம எல்லா இதுலயுமே நம்ம ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுப்போம் அவங்களுடைய ஒரு கிளாரிட்டிக்காண்டி. இங்கே கால் டு ஆக்ஷன் ஐ திங்க் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு என்ன மாதிரி தீம் கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு டவுட்டா இருக்கா. இந்த ப்ராம்ப்ட் கேட்கும் போதே நீங்க ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் கீழே கூட. என்னன்னா லைக் என்னோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சஜஷன் பண்ண தீம் சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தீம் சஜஷன் பண்ணும். நீங்க அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் திஸ் ஜிபிடி மாடல். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்க விஷுவல் அதுதான் உங்க கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜென்ரேட் பப்ளிஷ் விஷுவல்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது செக்ஷன் ஆல்மோஸ்ட் 7 பேஜ் 7 பேஜ் இருக்கு.
யா ஓகே டன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ என்னோட இபுக் ஃபனல் ரெடி, எனக்கான இபுக் வந்து. ஸோ இதை நான் அடுத்துனா எனக்கு மல்டிபிள் வே இருக்கு இதை போஸ்ட் பண்றதுக்கு. லைக் இதனா டேரக்டா இங்க பிரசன்ட் பண்ணி பாத்துக்கலாம். அந்த புக்கோட வியூ வந்து நான் எப்படி இந்த புக் இருக்கு சொல்லி பிரசன்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். புக் ஓகேனா யூ கேன் கோ ஃபார் ஃபர்தர். லைக் இங்க ஜஸ்ட் நீங்க டேப் பண்றது மூலியமா நீங்க ஒவ்வொரு புக்கா மாத்திக்க முடியும். லைக் கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு புக்கா நீங்க டேப் பண்ணி பாத்துக்கலாம். கரெக்டா இருக்க கண்டென்ட் எல்லாம் ஓகேவா இருந்த பட்சத்தில் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மோட்ல நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதே விஷயத்த நீங்க உங்களோட வெப்சைட்ல எம்பெட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி பர்டிகுலர் ஃபார்மேட், உங்களுக்கு பிடிஎஃப் வேணுமா இல்ல பிபிடியா வேணுமா இல்ல கூகுள் ஸ்டேட்டா பிஎன்ஜியா, பிஎன்ஜில இமேஜ் ஃபார்மேட்ல வரும். இதை நீங்க ஒரு டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ண போறீங்கன்னா பிடிஎஃப் பண்ணிக்கலாம். அது பெட்டர் தான், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஷேர் பண்ண போறீங்க, ஒரு லிங்கை ஷேர் பண்ண போறீங்கன்னா ஸோ அதுவே இது யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாது சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஷேர் பண்ண பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வியூ அனலிட்டிக்ஸ் பார்த்துருக்காங்க பார்க்கணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, ஸோ அவங்களுக்கு என்ன ஆக்சஸ், இந்த புக்கை நீங்க ஷேர் பண்றீங்க அவங்க வந்து எடிட் பண்ணணுமா இல்ல வியூ மட்டும் பண்ணுமான்னு சொல்லி நீங்க அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வியூ மட்டும் கொடுத்தேன்னா இந்த லிங்கை நான் யாருக்காவது ஷேர் பண்ணனா அவங்களால இந்த புக்கை வியூ மட்டும் பண்ண முடியும், மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இல்ல நீங்க டேரக்டாவும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பர்டிகுலர் டாக்குமெண்டாவும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ எம்பெட் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபனல்ஸ் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஜஸ்ட் நீங்க ஒரு கோட், உங்களுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணி இந்த எம்பெட் கோட நீங்க அதுல பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த புக் அங்க உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ரேஷியோ வைஸ். ஸோ அது ரொம்ப பிக்கா இருக்காம ஒரு குட்டியா இப்போதைக்கு வேண்டாமா, ஒன்லி புக் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் கோச்சிங் தனியா நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு புக்ஸ் மட்டும் ரெடி பண்ணாலே ஓகே. ஓகே ஓகே. சோ பாத்தீங்கன்னா புக்கிங் டவுன்லோட் ஆயிருச்சு. தென் இதுதான் ப்ராசஸ். சோ குட் குட். ஓகே, எல்லாரும் சின்ன ஒரு வெர்ச்சுவல் கிளாப்ஸ் கொடுக்கலாம் சையதுக்கு. தேங்க்யூ சையத், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். சோ இப்போதைக்கு எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து பிகின் வரைக்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, ஓகேங்களா? எல்லாருமே இப்போ ஆன் சேம் பேஜ், ரைட்? கிவ் மீ a second. Super. 1 second. Can you hear me?